मध्यमा देवनागरी क्वेश्चंस विसर्ग के कुछ उदाहरण दीजिए விசர்க அப்படின்னா என்னென்னா இந்த லாஸ்ட்டில் பாருங்களேன் 2 புள்ளி வச்சு எழுத்து வருது பார்த்தீங்களா இதுதான் விசர்க லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில உதாரணம் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் விசர்கக்கே குச்சு உதாகரன் அதக புனக பிராயக கிரம்சக ஆதி. அதாவது அதக அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர்ஃபோர் தமிழில் எனவேன்னு சொல்லுவோம். புனக அப்படின்னா எகைன் எகைன் மீண்டும் மீண்டும். பிராயக அப்படின்னா யூஸ்வலி அதாவது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது அந்த அந்த சொல்ல முடியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. கிரம்சக அப்படின்னா முறையே அது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி அந்த வேர்டோட மீனிங் இதெல்லாம். ஆதினா மேலும்னு அர்த்தம். இதான் விசர்க லெட்டர்ஸ், விசர்க வார்த்தைகள். புனக அதாவது புனக அதக அந்த மாதிரி வேலை நம்ம பார்த்தா 2 கிளாஸில் 2 புள்ளி வச்ச எழுத்துலாம் வந்து விசர்க அப்படிங்கிறதுடைய அந்த வேர்டு. அணுநாசிக் சின்கக்கா உதாகரன் தீஜியே. அணுநாசிக் அப்படின்னு என்னென்னா மேலே அந்த பிரைச்சந்திரன் போடுற பார்த்தீங்களா அந்த வேர்டு தான் அணுநாசிக். அணுநாசிக் அப்படிங்கிறது வந்து பிரைச்சந்திரன் போடுற யூஸ் பண்ணுற அந்த லெட்டர்ஸ். அப்போ ஆ உக ஏக மக ஹூ அப்படி ஆயே ஆதி இதெல்லாம் வந்து அணுநாசிக் உடைய சின்னம். சின்னம்னா என்னென்னா மேலே பிரைச்சந்திரன் போடுறீங்களா அதுதான். இது கொஞ்சம் உதாரணம், சில உதாரணங்கள் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த உதாரணங்கள் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச எது வேணால் நம்ம எழுதலாம். மேலே வந்து பிரைச்சந்திரன் போடுற எந்த வேர்டுனாலும் நம்ம வந்து அணுநாசிக்குடைய உதாரணமாக எழுதலாம். அடுத்து வந்து ஹல் யா கலத் சின்க व्यंजन में कहाँ लगाया जाता है உதாகரணம் தீஜியே. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹல் அப்படின்னா என்னென்னா அந்த கீழே கோடு போகிறோம் பார்த்தீங்களா அந்த கோடு அது அல்லது மேலே இது மாதிரி எழுதுறத வந்து இந்த மாதிரி எழுத்துக்களை மெய்யெழுத்தில் எப்படி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஹல் யா ஹலந்த் சின்க வியஞ்சன் கே நீச்சே லகாயா ஜாத்தாகை. அதாவது கீழே பயன்படுத்துகிறோம். அதான் அதில் கல்லுலேயே தெரியுது பாருங்கள், கீழே அந்த மாதிரி கோடு மாதிரி போடுறோம் வியஞ்சன் லெட்டருக்கு. அதாவது மெய்யெழுத்துக்கு கீழே கோடு மாதிரி போடுறோம் இல்லையா அதான் ஹல்லு. அதை வந்து ஹல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹலந்த அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஜகத் உலகம், வித்துவான் இந்த தாக்கு கீழே போடுறாங்க. தாங்கிறது என்னது இத்து, இதை வந்து இத்துன்னு சொல்லணும் நம்ம மெய்யெழுத்து இது பேர். அடுத்து சின்க சின்னம் சொன்ன முடியாது சின்னம் ஆதி. இது மாதிரி நம்ம வந்து நிறையா வேர்டு எழுதலாம். நம்ம என்னென்ன உதாரணம் தெரியுமோ அதில் எழுதிக்கலாம். ஹல் அப்படின்னா என்னென்னா கீழே புள்ளி வச்ச எழுத்துக்கு வந்து கீழே போடுற முடியாது கோடு அதான் ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல் யா ஹலந்து சின்க வியஞ்சன் மே கஹா லகாயா ஜாத்தாகை. எங்கெல்லாம் நம்ம வந்து மெய்யெழுத்தில் வந்து அந்த ஹல் அந்த கோடு போடுற எழுத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உதாரணம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வியஞ்சன் கே நீச்சே லகாயா மெய்யெழுத்துக்கூடிய கீழே நம்ம கோடு மாதிரி போடுவோம். அதுதான் வந்து ஹல்லுங்கிறது. தேங்க்யூ.